Hello friends, welcome you all to the daily current affairs session by Kalvichura TNPSC Academy. இப்போ இந்த வீடியோல மே 28th கான daily current affairs தான் பார்க்க போறோம். So let's get into the topic. First இன்னைக்கான current affairs பார்க்கிறதுக்கு முன்னாடி previous current affairs நம்ம குயிக்கா ரிவைஸ் பண்ணிடுவோம். So first, Rain Mumbai was launched by which institution? அதாவது Rain Mumbai என்பது எந்த நிறுவனத்தால் தொடங்கப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி நேஷனல் கமாடிட்டி அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் எக்ஸ்சேஞ்ச். இதுதான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் செபி அப்ரூவ்ட் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் வெதர் டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட். அக்ராஸ் த கண்ட்ரி அன்பிரடிக்டபிள் வெதர்னால பிசினஸ்ல ஏற்படக்கூடிய லாசஸை ஹெட்ஜ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் 68th செஷன் ஆஃப் ஏசியன் ப்ரொடக்டிவிட்டி ஆர்கனைசேஷன் கவர்னிங் பாடி ஹெல்ட். அதாவது ஆசிய உற்பத்தி திறன் அமைப்பின் நிர்வாக குழுவின் 68வது அமர்வு எங்கு நடைபெற்றதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி இந்தியா. ரீசெண்டா மிடில் ஈஸ்ட்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரைசிஸை எப்படி எஃபெக்டிவா ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த ஒரு செஷன் ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், ஜீவன் மொபைல் அப்ளிகேஷன் அண்ட் சதாயு டேஷ்போர்ட் வாஸ் லான்ச்ட் பை விச் மினிஸ்ட்ரி? அதாவது ஜீவன் மொபைல் செயலி மற்றும் சதாயு டேஷ்போர்டை எந்த அமைச்சகம் அறிமுகப்படுத்தியுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். அதாவது சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகம் தான் இந்த ரெண்டு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல ஜீவன் மொபைல் ஆப்போடைய அப்ரிவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் எல்டர்லி எம்பவர்மெண்ட் அண்ட் விஷுவல் அசிஸ்டன்ஸ் நெட்வொர்க். அக்ராஸ் த கண்ட்ரி இந்தியால இருக்கக்கூடிய எல்லா எல்டர்லி சிட்டிசன்ஸோட சேஃப்டியும் ஹெல்த் கேர் ஆக்சஸையும் இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு மொபைல் ஆப் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து சதாயு டேஷ்போர்ட்ல சதாயுடைய அப்ரிவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா சீனியர் ஹோலிஸ்டிக் கேர் அசிஸ்டன்ஸ் அண்ட் ட்ரைனிங் ஃபார் யோர் யூட்டிலிட்டி. அக்ராஸ் த கண்ட்ரி ஜீரியாட்ரிக் கேர் கிவர்ஸ் உடைய அவைலபிலிட்டியை டிஸ்ட்ரிக்ட் வைஸாவும் ஸ்டேட் வைஸாவும் ப்ரொவைட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு டேஷ்போர்ட் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், உமித் ப்ரோக்ராம் வாஸ் லான்ச்ட் பை விச் ஆர்கனைசேஷன்? அதாவது உமித் திட்டம் எந்த அமைப்பால் தொடங்கப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி. இதுல உமித்தோடைய அப்ரிவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா யூனிக் மெத்தட்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இன்ஹெரிட்டட் டிசார்டர்ஸ். அக்ராஸ் த கண்ட்ரி இந்தியால பர்சனலைஸ்ட் ஹெல்த் கேரை ப்ரொமோட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. Next, which state has become the first state in India to create a dedicated artificial intelligence portfolio at cabinet level? அதாவது அமைச்சரவை மட்டத்தில் செயற்கை நுண்ணறிவுக்கென ஒரு பிரத்யேக துறையை உருவாக்கிய இந்தியாவின் முதல் மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி கேரளா. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டிஜிட்டல் இனோவேஷன், எமர்ஜென்சி டெக்னாலஜிஸ்ல கேரளாவை ஒரு மேஜர் ஹப்பா எமர்ஜ் பண்றதுக்காக தான் கேரளா கவர்மெண்ட் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட், சம்மித்ரா ஆப் வாஸ் லான்ச்ட் பை விச் ஸ்டேட் கவர்மெண்ட்? அதாவது எந்த மாநில அரசு சம்மித்ரா செயலியை அறிமுகப்படுத்தி உள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஹரியானா. அக்ராஸ் த ஸ்டேட் ட்ரெடிஷனல் லேபர் சாக் சிஸ்டம் ரீப்ளேஸ் பண்ணி ஒர்க்கர்ஸையும் எம்ப்ளாயர்ஸையும் டிஜிட்டலா கனெக்ட் பண்றதுக்கான எலக்ட்ரானிக் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சை உருவாக்குறதுக்காக தான் இந்த ஒரு மொபைல் ஆப் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், விச் சிட்டி இஸ் நோன் அஸ் த லிச்சி கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட்? நெக்ஸ்ட், விச் சிட்டி இஸ் நோன் அஸ் லிச்சி கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட்? அதாவது எந்த நகரம் உலகின் லிச்சி தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி முசாஃபர்பூர். இப்போ ரீசெண்டா முசாஃபூர்ல இருக்கக்கூடிய சாஹி லிச்சி அப்படின்ற டைப் ஆஃப் லிச்சிக்கு ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் டேக் வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், ஸ்டேட் அண்ட் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் கார்பன் பிரைசிங் 2026 ரிப்போர்ட் வாஸ் ரிலீஸ்ட் பை விச் ஆர்கனைசேஷன்? அதாவது கார்பன் விலை நிர்ணயத்தின் நிலை மற்றும் போக்குகள் 2026 என்ற அறிக்கையை எந்த அமைப்பு வெளியிட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி வேர்ல்ட் பேங்க். 2026ல இந்தியன் கவர்மெண்டால லான்ச் பண்ணப்பட்ட கார்பன் கிரெடிட் ட்ரேடிங் ஸ்கீம்னால இந்தியா வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் நியூ கார்பன் மார்க்கெட்டா எமர்ஜ் ஆயிருக்கிறதா இந்த ஒரு ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், விச் ஸ்டேட் இஸ் த ஹோம் டு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரைவேட் செக்டர் மெரைன் கேஸ் டர்பைன் ஃபெசிலிட்டி? அதாவது இந்தியாவின் முதல் தனியார் துறை கடல்சார் எரிவாயு விசையாழி ஆலை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆந்திர பிரதேஷ். இப்போ ரீசெண்டா பாரத் ஃபோர்ஸ் லிமிடெடும் ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்டும் விசாகப்பட்டினம்ல இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பிரைவேட் செக்டர் மெரைன் கேஸ் டர்பைன் ஃபெசிலிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான எம்ஓயு சைன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட், யூத் ப்ரொஃபஷனல் செலக்ஷன் பாலிசி 2026 வாஸ் அப்ரூவ்ட் பை விச் ஸ்டேட் கவர்மெண்ட்? அதாவது இளைஞர் தொழில்முறை வல்லுநர் தேர்வு கொள்கை 2026 எந்த மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி பீகார். பீகாரோடைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல டெக்னிக்கல் அண்ட் எக்ஸ்பர்ட் சர்வீசஸ் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக தான் இந்த ஒரு பாலிசி லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. சோ இதோட ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம். இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். So first, 2026 Goddard Astronautics Award was won by which Indian mission? அதாவது 2026 ஆண்டிற்கான கோடார்ட் விண்வெளி அறிவியல் விருதை பெற்ற இந்திய திட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி சந்திரயான் 3 மிஷன். வாஷிங்டன் டிசியில இருக்கக்கூடிய அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஆஸ்ட்ரோநாட்டிக்ஸ் தான் இந்த ஒரு அவார்டை பிரசன்ட் பண்ணிருக்காங்க. இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் வந்து சந்திரயான் 3 மிஷன் மூலமா 23rd August 2023ல மூணுடைய சவுத் போல்ல சாஃப்டா லேண்ட் பண்ணி ஒரு மேஜர் ஹிஸ்டாரிக்கல் மைல்ஸ்டோனை அச்சீவ் பண்ணிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம லூனாரோடைய அதாவது மூணுடைய சவுத் போலார் ரீஜியன்ல இம்பார்ட்டன்டான சயின்டிபிக் டேட்டாஸ் ப்ரொவைட் பண்ணதோட சேர்த்து லூனா சாயில கீ கெமிக்கல் எலமெண்ட்ஸோட பிரசன்ஸையும் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தது. ஸோ இந்த மாதிரி மேஜர் ஹிஸ்டாரிக்கல் மைல்ஸ்டோன்ஸ் அச்சீவ் பண்ணதுனாலதான் சந்திரயான் 3 மிஷனுக்கு இந்த ஒரு அவார்ட் வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், விச் ஆர்கனைசேஷன் டெவலப் த நியூ தெர்மல் எனர்ஜி ஸ்டோரேஜ் மெட்டீரியல்? அதாவது புதிய வெப்ப ஆற்றல் சேமிப்பு பொருளை எந்த நிறுவனம் உருவாக்கியுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு கீழே ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய இன்டர்நேஷனல் அட்வான்ஸ் ரிசர்ச் சென்டர் ஃபார் பவுடர் மெட்டலர்ஜி அண்ட் நியூ மெட்டீரியல்ஸ் தான் இது ஒரு புது காஸ்ட் எஃபெக்டிவ் தெர்மல் எனர்ஜி ஸ்டோரேஜ் மெட்டீரியல் டெவலப் பண்ணிருக்காங்க. அக்ராஸ் த கண்ட்ரி கான்சென்ட்ரேட்டட் சோலார் பவர் பிளான்ட்ஸ்லயும் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் ஹீட் ரெக்கவரி சிஸ்டம்ஸ்லயும் பயன்படுத்தக்கூடிய தெர்மல் பேட்டரிஸ் உடைய எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு புதிய மெட்டீரியல் டெவலப் பண்ணப்பட்டிருக்கு.
நெக்ஸ்ட் Q-Force அப்ளிகேஷன் வாஸ் லான்ச்டு பை விச் ஆர்கனைசேஷன்? அதாவது Q4 செயலினை எந்த அமைப்பு அறிமுகப்படுத்தியுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இந்தியன் ஆர்மி. அக்ராஸ் த கண்ட்ரி இந்தியன் ஆர்மியோட லாஜிஸ்டிக்ஸையும் சஸ்டைனபிள் மேனேஜ்மெண்ட்டையும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காகவும் மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் உடைய டிரான்ஸ்போர்டேஷன் மேனேஜ்மெண்ட் என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு அப்ளிகேஷன் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. இந்த Q-Force அப்ளிகேஷனோட மெயின் எய்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் டெரைன்ஸ் அண்ட் டிஃபரெண்ட் கண்டிஷன்ஸ்ல ஆபரேஷனல் எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணி அதுக்கான ஒர்க் ஃப்ளோவை ஃபாஸ்டன் பண்றதுக்காக தான் இந்த ஒரு அப்ளிகேஷன் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஈஸ் ஆஃப் டூயிங் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன் இந்தியா ரிப்போர்ட் வாஸ் ரிலீஸ்ட் பை விச் ஆர்கனைசேஷன்? அதாவது இந்தியாவில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான எளிமை என்ற அறிக்கையை எந்த அமைப்பு வெளியிட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி நிதி ஆயோக். இந்த ஒரு ரிப்போர்ட்ல 3 முக்கியமான ஃபேக்டர்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய டோட்டல் ஜிடிபில ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கான இந்தியாவுடைய கிராஸ் எக்ஸ்பெண்டிச்சரோட பெர்சன்டேஜ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 0.65%. இது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, சைனா, ரிபப்ளிக் ஆஃப் கொரியா இந்த மாதிரியான கண்ட்ரிஸை கம்பேர் பண்றப்போ ரொம்ப கம்மின்றது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ்ல குறிப்பிட்டிருக்க ஒரு பாயிண்ட் தான் இந்த ஒரு ரிப்போர்ட்லயே மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா இந்தியால 1 மில்லியன் பாப்புலேஷனுக்கு வெறும் 262 ஃபுல் டைம் ஈக்குவலன்ட் ரிசர்ச்சர்ஸ் தான் இருக்கிறதா மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் ஃபைனலி தேர்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய டோட்டல் ரிசர்ச் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல 64% பப்ளிக் செக்டர் அதாவது கவர்மெண்ட் கிட்ட இருந்து மட்டுமே ப்ரொவைட் பண்ணப்படுது. இதே யூஎஸ், சைனா இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பிரைவேட் செக்டரோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். சோ இந்த ஒரு 3 முக்கியமான கீ ஃபேக்டர்ஸ் தான் இந்த ஒரு ரிப்போர்ட்ல டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் வாமன் வேன் இனிஷியேட்டிவ் இஸ் டெவலப்டு பை விச் கவர்மெண்ட்? அதாவது வாமன் வேன் திட்டத்தை எந்த அரசு உருவாக்கியுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ டெல்லி. இந்த புது இன்டராக்டிவ் பயோடைவர்சிட்டி ஜோனை டெல்லி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் டெவலப் பண்ணிருக்காங்க. என்விரான்மெண்டல் அவேர்னஸ் ப்ரோமோட் பண்றதுக்காகவும் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷனை என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும் பப்ளிக் மத்தியில நேச்சருடைய எஜுகேஷனை ப்ரோமோட் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. இது வந்து யூசுவலான கன்வென்ஷனல் பார்க்ஸ் மாதிரி இல்லாம எக்கலாஜிக்கல் எஜுகேஷன் அண்ட் சஸ்டைனபிள் லிவிங் கான்செப்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய லிவிங் கிளாஸ் ரூமா தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் பிளான் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் மியூசியம் ப்ராஜெக்ட் ஹஸ் பீன் லான்ச்ட் இன் விச் ஸ்டேட்? அதாவது இந்தியாவின் முதல் நீருக்கடியில் அருங்காட்சியக திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய சிந்துதர்க் டிஸ்ட்ரிக்ட்ல தான் இந்த ஒரு மியூசியம் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. கொங்கன் ரீஜன்ல மெரைன் அண்ட் அட்வென்ச்சர் டூரிசம் ப்ரோமோட் பண்றதுக்காக நிவாத்தி ராக் ஃபார்மேஷனுக்கு பக்கத்துல தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு கீழே அண்டர் வாட்டர் மியூசியம், ஆர்டிபிஷியல் ரீஃப், சப்மரைன் டூரிசம் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்டோட சப்போர்ட் மூலமா மகாராஷ்டிரா டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை லான்ச் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹூ ரிசீவ் த பத்மஸ்ரீ இன் 2026? அதாவது 2026 பத்மஸ்ரீ விருதை பெற்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி திருப்தி முகர்ஜி. வெஸ்ட் பெங்காலோடைய ட்ரெடிஷனல் காந்தா எம்ப்ராய்டரி பிரிசர்வ் பண்ணி அதை ப்ரோமோட் பண்ணதை ஹானர் பண்ணி தான் இவங்களுக்கு இந்த ஒரு அவார்டு வழங்கப்பட்டிருக்கு. இந்தியன் பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள் கிட்ட இருந்து தான் இந்த அவார்டை இவங்க ரிசீவ் பண்ணிருக்காங்க. ரூரல் விமென்ஸ் மத்தியில எம்ப்ராய்டரி ஸ்கில்ஸை புகுத்தி அவங்களுக்கான பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் அச்சீவ் பண்றதுல இவங்க ஒரு மிகப்பெரிய உறுதுணையா இருந்திருக்காங்க. இதை வந்து இவங்க 1 வருஷம் 2 வருஷம் பண்ணல, இவங்களுடைய டோட்டல் லைஃப் ஸ்பேன்ல 37 வருஷம் இதுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இப்படிப்பட்ட எக்ஸப்ஷனல் சோசியல் சர்வீஸ் ரெகக்னைஸ் பண்ணி தான் இவங்களுக்கு இந்த ஒரு அவார்டு வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஸ்கீம் லான்ச்டு ஃபார் டெவலப்பிங் இன்வெஸ்ட்மெண்ட் ரெடி வேர்ல்ட் கிளாஸ் இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் அக்ராஸ் இந்தியா? அதாவது இந்தியா முழுவதும் முதலீட்டிற்கு தயாரான உலகத்தரம் வாய்ந்த தொழில் பூங்காக்களை உருவாக்குவதற்காக தொடங்கப்பட்ட திட்டத்தின் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாவியா. இப்போ ரீசெண்டா இந்த பாவியா ஸ்கீமுக்கான ஆபரேஷனல் கைட்லைன்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு கீழே ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அக்ராஸ் த கண்ட்ரி இந்தியால இன்வெஸ்ட்மெண்ட் ரெடி அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் டெவலப் பண்றதுக்கான சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம் தான் இந்த பாவியா ஸ்கீம். Throughout India 2026-27 ஃபினான்ஷியல் இயர்ல இருந்து 2031-32 ஃபினான்ஷியல் இயர்க்குள்ள 100 இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் டெவலப் பண்றதுக்காக தான் இந்த ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் விச் இந்தியன் ஆர்மி ஆஃபீஸர் ரிசீவ்ட் த யுனைடெட் நேஷன்ஸ் மிலிட்டரி ஜெனரல் அட்வொகேட் ஆஃப் த இயர் அவார்ட் ஃபார் 2025? அதாவது 2025 ஆண்டுக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் சிறந்த ராணுவ பாலின பாதுகாவலர் விருதை பெற்ற இந்திய ராணுவ அதிகாரி யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அபிலாஷா பாரக். இந்த ஒரு அவார்டை யார் ப்ரொவைட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பீஸ் ஆபரேஷன்ஸ். இப்போ இவங்க லெபனான்ல இருக்கக்கூடிய யுனைடெட் நேஷன்ஸ் இன்டரிம் ஃபோர்ஸ்ல தான் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. சுமன் காவனி அண்ட் ராதிகா செனுக்கு அடுத்து இந்த யுனைடெட் நேஷன்ஸ் மிலிட்டரி ஜெனரல் அட்வொகேட் ஆஃப் த இயர் அவார்டை ரிசீவ் பண்ற 3rd இந்தியன் விமன் ஆஃபீஸர் இவங்க தான்றது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட் 5th எடிஷன் ஆஃப் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் வாஸ் ஹெல்ட் இன் விச் ஸ்டேட்? அதாவது உழவர் சந்தையின் 5வது பதிப்பு எந்த மாநிலத்தில் நடைபெற்றதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி மேகாலயா. மேகாலயாவுடைய ட்ரெடிஷனல் ஃபுட் ப்ராடக்ட்ஸையும் இண்டிஜினியஸ் இன்கிரீடியன்ஸையும் ஷோகேஸ் பண்றதுக்காகவும் எந்த ஒரு மிடில் மேனுமே இல்லாம ஃபார்மர்ஸை எம்பவர் பண்றதுக்காகவும் ஃபார்மர்ஸோட லைவ்லிஹுட்டை பூஸ்ட் பண்றதை ஃபோக்கஸ் பண்ணியும் தான் இந்த ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ்க்காக கல்விச்சுரை டிஎன்பிஎஸ்சி அகாடமியை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.